2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுவிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கவும் மறுத்துவிட்டது. 2019 ஆண்டு விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சீமான் முன்னாள் பிரதமர் ராஜீவ் பற்றி பேசினார். ராஜீவ் ஒரு இன துரோகி, தேச துரோகி என சீமான் பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் போலீஸ் நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகி புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். வழக்கு விசாரணை விக்கிரவாண்டி கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, போலீசின் இறுதி அறிக்கை, சாட்சிகளின் வாக்குமூலங்களை ஆராயும் போது சீமான் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கிறது. எனவே வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க எந்த அடிப்படை காரணமும் இல்லை என கூறி மனுவை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வழக்கு விசாரணைக்காக விக்கிரவாண்டி கோர்ட்டில் ஆஜராவதிலிருந்து சீமானுக்கு விலக்களிக்க வேண்டும் என அவர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அந்த கோரிக்கையையும் நீதிபதி வேல்முருகன் நிராகரித்தார். 4 முறை கோர்ட்டுக்கு போய் வரட்டும், அப்போதுதான் அவர் என்ன பேசினார் என்பது அவருக்கு புரியும். அடுத்த முறை பேசும்போது பொறுப்புணர்ந்து நிதானமாக பேசுவார். எனவே கோர்ட்டில் ஆஜராக விலக்களிக்க முடியாது. தலைவர்களை பற்றி பேசும் பொழுது தொண்டர்களை தூண்டும் வகையில் சீமான் பேச்சு அமைந்திருக்கிறது. கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக உங்கள் இஷ்டப்படி பேச முடியாது. தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் பேசக்கூடாது என சீமானுக்கு அறிவுரை கூறுங்கள் என சீமான் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார்.